காரியஸ்ரீக்கு இப்படி ஒரு திறமை இருக்கின்றது என்று அவர்களது பெற்றோர்கள் இனம் கண்டு கொழும்பு ஸ்டெயின் ஸ்டூடியோ கழகத்தில் 6 மாத காலமாக கடின பயிற்சியினை மேற்கொண்டு இதுல வந்து 1ல இருந்து 63 வரைக்குமான நம்பர்கள் இருக்குது. காவியஸ்ரீ அவட கணித திறமையால ஐயா எடுத்து வைத்த நம்பர் என்னன்னு சொல்லி 5 கேள்விகள் தான் கேட்பாங்க உங்கள்கிட்ட. நீங்க ஆம் இல்லை மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஆம் இல்லை மட்டும் சொல்லும் போது உங்களுக்குரிய ரகசிய இலக்கம் அவர் உங்களுக்கு கூறுவார். நீங்கள் எடுத்த இலக்கம் இந்த அட்டையில் காணப்படுகிறதா? இல்லை. நீங்கள் தெரிவு செய்த இலக்கம் இந்த அட்டையில் இருக்கின்றதா? இருக்கின்றது. இந்த அட்டையில் நீங்கள் தெரிவு செய்த இலக்கம் இருக்கின்றதா? இல்லை. நீங்கள் இப்பொழுது இந்த அட்டையில் நீங்கள் தெரிவு செய்த இலக்கம் இருக்கின்றதா? இருக்கின்றது. இந்த அட்டையில் இருக்கின்றதா? இல்லை. ரைட். இப்பொழுது காவியஸ்ரீ சொல்லுவார் நீங்கள் நினைத்த இலக்கம் என்னவென்று. நீங்கள் நினைத்த இலக்கம் 17. நன்றி லியா, நன்றி. இலங்கையிலேயே 12 பேருக்குள்ள காவியஸ்ரீ 7 வயது சிறுமியாக 108 பேர்ல தெரிவு செய்யப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்தவர். 5 அட்டைகள்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஐயா, ஒரு அட்டையிலிருந்து ஒரு 3 இலக்கம், ஒரு அட்டையிலிருந்து ஒரு இலக்கம். உதாரணத்துக்கு நீங்க இந்த அட்டையிலிருந்து உங்களுக்கு விருப்பமான, உதாரணத்துக்கு நீங்க 186 நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் அதை காவியஸ்ரீக்கு சொல்ல வேண்டாம், நீங்கள் ரகசியமாக எழுதி அப்படி 5 அட்டைகள் காட்டுவாங்க. அந்த 5 அட்டையிலிருந்து ஒரு உங்களுக்கு பிடித்த இலக்கம் எடுத்துவிட்டு அந்த இலக்கத்தை நீங்கள் டோட்டல் செய்ய வேண்டும். முழுதையும் நீங்கள் கூட்டி விடை எடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு காவியஸ்ரீ கேப்பா, நீங்கள் எடுத்த 5 இலக்கங்கள்லையும் இறுதி இலக்கத்தை மட்டும் கூறுங்கள் என்று. அதாவது நீங்கள் 483 எடுத்திருந்தீர்கள் என்றால் 5 இறுதி இலக்கங்கள் 3. அடுத்த இலக்கம் நீங்கள் 285 எடுத்திருந்தீங்கன்னா 5 இறுதி இலக்கங்களை மட்டும் கூறினீர்கள் என்றால் காவியஸ்ரீ நீங்கள் எடுத்த தொகையினை, உங்கள் விடையினை காவியஸ்ரீ அவரது மனதால் கூறுவார். ஆரம்பிக்கலாமா? விருப்பமான ஒரு இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்யலாம். இதிலிருந்து ஒரு 3 இலக்கம் உங்களுக்கு விருப்பமான ஒரு இலக்கம். இடம்பெற்ற ஒரு தொடர் நிகழ்ச்சியாக இருந்தது. எனவே சிரசு தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியில் முதலாவது இலக்கம் 5, இரண்டாவது இலக்கம் 8, மூன்றாவது இலக்கம் 9, 9, நான்காவது இலக்கம் 8, ஐந்தாவது இலக்கம் 7, 7. அருமை எங்கே அரங்கினர் இருக்கிற மாஸ்டர் மீண்டும் எங்களுடைய புலமைக்கு கிடைக்கிற பரிசு எங்களுடைய முதன்மை அதிதியே வந்து வாழ்த்துக்கள். காவியஸ்ரீ பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கத்தை கழித்து விடை எடுத்திருக்கிறாங்க. இப்ப ஐயா எனக்கு சொன்னவர் ஒரு இலக்கத்தை மறைச்சிட்டு காவியஸ்ரீக்கு மற்ற இலக்கங்கள் வந்த விடையில மற்ற இலக்கங்களை நாங்க சொல்ல போறோம். நீங்க ஒளிச்சு வச்ச மறைச்ச இலக்கம் என்னன்னு காவியஸ்ரீ சொல்லுவா. காவியஸ்ரீக்கு தெரியாது ஐயா என்ன இலக்கத்தை தேர்ந்தெடுத்தவர், ஐயா அந்த இலக்கத்தை குழப்பி எழுதினவர் தெரியாது, ஐயா எடுத்த விடையும் காவியஸ்ரீக்கு தெரியாது. ரைட். இப்பொழுது காவியஸ்ரீக்கு நான் சொல்ல போறேன். The total is 5, 3, 0, 8,
மறைத்த இலக்கம் என்ன? Is the high number is 5? மறைத்த இலக்கம் 5. 5. ரைட். காவியஸ்ரீ ரகசிய இலக்கத்தை பார்க்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? குமார் ஐயா திறந்து பாருங்கள். அருமை திறந்திருக்கிறார். காவியஸ்ரீக்கு நாங்கள் எங்களுடைய சின்னங்களை வழங்க காத்திருக்கின்றோம். எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கான பொன்னாடை அறிவிக்கப்பட்டு வழங்கி இருக்கின்றோம் இந்த அவையிலே. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.